ஜூலை 23 சூர்யா ரசிகர்களுக்கு கொண்டாட்டம் தாங்க. அவங்களுக்கு பிடிச்ச சாக்லேட் பாய்க்கு பிறந்த நாள் இல்லையா? சோ சூர்யா இன்னும் நிறைய படங்கள்ல நடிச்சு இன்னும் நிறைய புது ட்ரெண்ட செட் பண்ணும் அப்படின்னு இந்தியா கிளிட்ஸ் அவருக்கு விஷ் பண்ணுது பாஸ். சரி, அவர் பிறந்த நாள் வாழ்த்து சொல்லியாச்சு. அப்புறத்துக்கு வீடியோ இன்னும் லோட் ஆகிட்டே இருக்கு. ஏன்னா ஆன்லைன்ல பல பேர் அவர் மேல அன்லோட் பண்ற கோவத்தினாலதாங்க. இன்னைக்கு தேதியில FBலயும் ட்விட்டர்லயும் ஒரு படத்துக்கு முன்னாடியே அதுக்காக மீம்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணி ட்ரால் பண்ணப்படுற நடிகர்னா அது நம்ம சூர்யா. அதுக்காக தான் இந்த வீடியோ. 1997ல சரவணன் சிவகுமார் திருப்பூர் சைட்ல கார்மெண்ட்ஸ் எக்ஸ்போர்ட் ஃபேக்டரியில வேலை செஞ்சுட்டு இருந்தப்போ அடுத்து வரப்போற 18 வருஷத்துல அவர் வாழ்க்கை எப்படிலாம் மாற போகுதுன்றத கனவுல கூட நினைச்சிருக்க மாட்டார். அந்த வருஷமே நம்ம மணிரத்னம் சார் அவருக்கு பிடிச்ச சூர்யா அப்படின்ற பேரை சரவணனுக்கு வச்சு இயக்குனர் வசந்தோட நேருக்கு நேர் படத்துல இன்ட்ரோ கொடுத்தாரு. மணி சார் இன்ட்ரோ கொடுத்தாருன்னா அவரை திரும்பி பார்க்க வச்சது பாலா சார். நந்தா படம் பார்த்தவங்க அத்தனை பேரையும் இது உண்மையிலேயே சூர்யா தானா அப்படின்னு கேட்க வச்சார். நந்தால லோக்கல் ரவுடினா, பிதாமகன்ல சாதாரண சக்தி. பிதாமகனுக்காக விக்ரமுக்கு தேசிய விருது கொடுத்தப்போ என்னப்பா நீங்க சூர்யாவை மறந்துட்டீங்களேப்பான்னு சொல்லிட்டு பல பேர் ஃபீல் பண்ணாங்க. அந்த அளவுக்கு படத்துல சூர்யாவோட பிரசன்ஸ் இருந்துச்சு. அடுத்து நம்ம கௌதம் வாசுதேவ் மேனன் சார் சரவணன் என்கிற சூர்யாவோட பசிய போக்குற மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட், அவருக்குன்னு செஞ்சு வச்ச மாதிரி ஒரு ரோல்னு காக்க காக்க அன்புச்செல்வன் IPS இருந்துச்சு. ரோல் மட்டும் இல்ல, ஹீரோயினும் அவருக்கு தான்றது சில வருஷங்கள் கழிச்சு சூர்ய ஜோதிகா கல்யாணம் நடந்தப்போ தெரிஞ்சது. காக்க காக்க அன்புச்செல்வனுக்கும் பிதாமகன் சக்திக்கும் ஏனி இல்லைங்க, லிப்ட் வச்சா கூட எட்டாது. அந்த அளவுக்கு டிஃபரன்ஸ், அந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ். அதனாலேயே கேரக்டருக்காக எப்படி வேணாலும் மாறுவாரு, என்ன ரிஸ்க் வேணாலும் எடுப்பாருன்னு கமல் சாருக்கு அடுத்தபடியா சூர்யாவை சொல்ல ஆரம்பிச்சாங்க. அதுக்கு ஏத்த மாதிரி அது வரைக்கும் காலையில எந்திரிச்சு ஜிம் போற பழக்கமே இல்லாதவங்கள ஜிம் பக்கம் படையெடுக்க வச்ச படம் வாரணம் ஆயிரம். அவரு ஆரம்பிச்சு வச்ச 6 பேக்ஸ் ட்ரெண்ட் இன்னைக்கும் நூல் புடிச்ச மாதிரி போயிட்டு இருக்குங்க. அடுத்து நம்ம முருகதாஸ் சார் 2002ல ரமணான்னு பிளாக் பஸ்டர் ஹிட் கொடுத்துட்டு அடுத்த படம் அதை விட பெருசா வரணும்னு பொறுமையா இருந்த முருகதாஸ் சார் கண்ணுல சூர்யா பட கஜினில 2 பேரும் ஒண்ணு சேர்ந்தாங்க. அதோட ட்ராக் ரெக்கார்ட் தான் உங்களுக்கே தெரியுமே. அடுத்து நம்ம இயக்குனர் ஹரி 2010ல துரைசிங்கம் ரோல்ல ஹரி சார் காம்போல வந்த சிங்கம் படம் தமிழை தாண்டி தெலுங்கு ஹிந்தில டப் ஆகி அப்புறம் கன்னடா ஹிந்தில ரீமேக் ஆகி அத்ரி புத்ரியா ஹிட் அடிச்சது. அந்த பிரான்ச்சைசில 2வதா சிங்கம் 2 படத்தையும் வர வச்சது. இவ்ளோ இருந்தாலும் சமீப காலமா ஆன்லைன்ல அஞ்சான் படத்துக்காக அதிகம் சீண்டப்பட்டாரு நம்ம சூர்யா. உங்களோட யதார்த்த நடிப்பு போயிடுச்சு, ரொம்ப கேமரா கான்சியஸ்னஸ் வந்துருச்சு, எல்லா விளம்பரத்திலயும் வரீங்க, இப்படி பல விமர்சனங்கள் சூர்யா மேல. மத்த செலிபிரிட்டிஸ் படம் வந்தா ஒரு குரூப் சப்போர்ட் பண்ணுவாங்க, இன்னொரு குரூப் அப்போஸ் பண்ணுவாங்க. ஆனா சூர்யா படம் வர்றப்போ மத்த எல்லாரும் சேர்ந்து ஆன்லைன்ல அப்போஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. அஞ்சானும் மாசும் ஆன்லைன் ஆடியன்ஸை பொறுத்த வரைக்கும் மரண மொக்க ஓடவே ஓடாது. ஆனா இவங்க விமர்சனம் எல்லாம் படிச்சுட்டு ஒரு வாரம் 2 வாரம் கழிச்சு போய் தியேட்டர்ல படம் பார்த்த ஜெனரல் ஆடியன்ஸ் மத்த எவ்வளவோ படங்களை கம்பேர் பண்றப்போ இது ஒரு டீசென்டான படம் தான்ப்பா அப்படின்ற மாதிரிதான் அவங்களோட கருத்தை சொன்னாங்க. சூர்யாவுக்குன்னு இருக்கிற ஃபேமிலி ஆடியன்ஸ் ஸ்ட்ரென்த்தும் ஆன்லைன்ல அதிகமா அவங்க இன்வால்வ் ஆகாததும் இந்த ஒரு முரண்பாட்டுக்கு காரணம்னு சொல்லலாம் பாஸ். பழுத்த மரமா பார்த்துதானே நம்ம ஆளுங்க கல்லெறிவாங்க. அதனால விமர்சனங்களை சப்ப மேட்ரு சால்ட் வாட்டரா தூக்கி தூர போட்டுட்டு கஜினி மாதிரி காக்கா காக்கா மாதிரி ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட் கொடுத்து புது புது ட்ரெண்ட்லாம் செட் பண்ண சூர்யாவுக்கு இந்த பிறந்தநாள் அதுவுமா இந்தியா கிளிட்ஸ் டீம் வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறோம் பாஸ்.